إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فأن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாம், நபியின் ஊர் தயாரான வரலாறு, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக ஆக்குறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தன்னுடைய அந்த தாவாவை, அழைப்பு பணி ஆரம்பிச்சு மக்களுக்கு மத்தியில தாவா செய்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த தாவா பகிரங்கமாக செய்யப்படவில்லை, அதாவது வெளிப்படையா பரவலா செய்யப்படலை. அதை வைத்து நிறைய இயக்கவாதிகள் என்ன சொல்றாங்க, ஆரம்பத்துல ரகசிய தாவா அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரகசிய தாவாவெல்லாம் ஒன்றும் நடக்கல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக ஆக்கப்பட்ட பொழுது தனிநபர்களை சந்திச்சு அவங்க தாவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பொது வெளியில வந்து தாவா செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமயத்துல சொல்லல. 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடம் நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து கட்டளை வருது. வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன், உங்களுக்கு நெருங்கியவர்களை, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் அழையுங்கள், அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறாங்க. அந்த கட்டளைக்கு பிறகு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக மக்களை அழைக்கிறார். அப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய தாவா அப்படின்னு ஒன்று செஞ்சாங்களா அப்படின்னா இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை நபியாக ரசூலாக ஆக்கினதிலிருந்து மக்களை சந்திச்சு தாவா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை ரகசியமாலாம் அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா பொது வெளியில வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து தாவா செய்யறதுங்கிறது அல்லாஹ் அவங்களுக்கு அப்ப கட்டளையிடாது. எப்பொழுது அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வந்ததோ, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று வந்ததோ, அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஸஃபா குன்றின் மீது ஏறி நின்று அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரையுமே அழைக்கிறார். அப்ப ரகசிய தாவா அப்படின்னு ஒன்று இருந்ததா? இல்ல. தனிநபர் தாவா அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தது. அது வலுக்கூடிய பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கட்டளையின் அடிப்படையில பொது வெளியில தாவா அப்படிங்கிறது வந்தது. அப்ப அது இங்கிலீஷ் நம்ம சொன்னா எப்படி சொல்லுவோம், ஒன்னும் பிரைவேட் 1-to-1 தாவா, அதுக்கு அடுத்தது பப்ளிக் தாவா. இப்படிதான் நடந்துச்சு. சீக்ரெட் தாவா, ஓப்பன் தாவா அப்படின்லாம் நடக்கல. சீக்ரெட்டாக அங்க ரகசியமாக ரசூலுல்லாஹ் ஒன்றும் செய்யல. தனிநபர் சந்திப்பாங்க, பிரைவேட்டாக அது வச்சிருந்தாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? அல்லாஹ் அவங்கள ஆரம்பத்தில் அப்படித்தான் செய்ய சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம தாவா செய்யறோம் இல்லையா, இதுல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டுதல்களில் ஒன்று தாவா ஆரம்பத்தில் எப்படி இருக்கும். இப்ப நம்ம தாவா ஆரம்பிக்கிறோம், எடுத்த உடனே ஒரு மேடை போட்டு ஊர்ல எல்லாருக்கும் நம்ம நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். வர்றாங்களா? பல நேரங்கள் வர்றது இல்லை. ஏன்? இன்னும் மக்களுக்கு சரியான முறையில் விஷயம் போய் சேரல. அப்ப தாவாவுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அல்லது எப்படி இருக்கணும் அப்படின்னா தனிநபர் சந்திப்பாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம தாவாவை ஆரம்பிக்கிறோம், கூப்பிட்ட உடனே மக்கள் வந்துடுறாங்களா? எடுத்த உடனே ஒரு 100 பேர் 200 பேர் வர்றாங்களா? இல்லை. அப்ப தாவா எப்படி ஆரம்பிப்போம்?
நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், அவங்கள்ட்ட தனித்தனியாக சந்திச்சு இதான தாவா அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கணும். அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு சிலர் ஒன்று திரண்டு வர ஆரம்பித்த பிறகு அதற்கு பிறகுதான் நம்ம பப்ளிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது போறது அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அழைப்பு பணி ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? ரகசியமா இருந்துச்சா? இல்ல. எப்படி இருந்தது? அது ரகசியம் இல்லை, தனிநபர் சந்திப்பாக இருந்தது. ஏன் இந்த விஷயத்தை நான் 2-3 தடவை திரும்ப சொல்றேன்? இன்றைக்கு முஸ்லிம்கள் மத்தியில சில இயக்கங்கள் இருக்கின்றன. அவங்க அந்த இயக்கத்திற்கான கொள்கைகளை ரகசியமாக செய்யறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க ரகசியமா தாவா செய்யறதுக்கு எங்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாவாவுடைய ஆரம்ப காலகட்டத்துல ரகசியமாக செய்யலையா அப்படின்னா கேட்கிறாங்க. அது ரகசியம் அல்ல, ரசூலுல்லாஹ் ரகசியமாக அதை செய்யல என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் திரும்ப சொல்றேன். அப்போ முதல் 2 அல்லது 3 வருடங்கள் நடந்தது ரகசிய தாவாவா? இல்ல, தனிநபர் சந்திப்புகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது அந்த தாவாவை பொது வெளியில வைக்க சொன்னாங்களோ, பப்ளிக்ல வைக்க சொன்னாங்களோ, அப்ப ரசூலுல்லாஹ் பப்ளிக்ல அதை வச்சுட்டாங்க. அப்ப ஆரம்பத்துல நடந்தது சீக்ரெட் தாவா கிடையாது, அது பிரைவேட் தாவா, 1 to 1. ஒரு நபரை சந்தித்து பேசுறது, தனிநபர் சந்திப்பு. அப்போ 2 விஷயங்கள் நம்ம குறைஞ்சபட்சம் இதில் எடுத்துக்கலாம். என்ன? ஒன்று ரகசிய தாவா அப்படிங்கிறது ஒன்று இல்லை. 2வது, தாவாவுடைய ஆரம்பத்துல தனிநபர் சந்திப்புகளை நாம் அதிகமாக செய்யணும். இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்குமே எடுத்துக்கோமே, நிறைய நோட்டீஸ் கொடுத்துருப்போமா? அவ்வளவு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் வருதா? இந்த நிகழ்ச்சிகளை பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்குமே நம்ம 1000 நோட்டீஸ் கொடுத்தா 50 பேர் வருவாங்களா? அதுக்கும் குறைவாக தான் வர்றாங்க. நம்ம பொதுவாக தாவாவினுடைய செயல்முறைகள் வைக்கும் போது நம்ம நோட்டீஸ் கொடுத்துட்டா மக்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம். இல்லை, முதல்ல மக்கள் கிட்ட தனிநபர் சந்திப்புகளை நம்ம அதிகமாக நடத்தும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யறோமா? செஞ்சோமா? இனிமேல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். தனிநபர் சந்திப்புகள் தான் தாவாவுக்கான அடிப்படையை விதைக்கும். அதுல தான் மக்கள் உள்ள இஸ்லாமுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அல்லது ஏற்கனவே இஸ்லாம்ல இருக்கக்கூடிய மக்கள் அதுலதான் சஹாபாவுடைய அந்த நபித்தோருடைய வழிமுறை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சு மக்கள் இஸ்லாமுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. மக்காவோட விஷயம் தெரியுது, ஆனா அது பொது வெளியில வர்ற வரைக்கும் அவங்க எதிர்ப்பு காண்பிக்க. என்றைக்கு பொது வெளியில நின்று சஃபா குன்றின் மீது நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாவாவை பகிரங்கப்படுத்தினாங்களோ, எல்லாருக்கும் தெரிவிச்சு அழைச்சாங்களோ, அன்றிலிருந்து ஊர்ல வெளிப்படையாகவே எதிர்ப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. முதல் 3 வருடங்கள் தாவா நடந்த பிறகு 40க்கு சற்று அதிகமான எண்ணிக்கையில தான் இஸ்லாமுக்கு வந்திருந்தாங்க. ஆனா அந்த ஊர் மக்காவினுடைய எதிர்காலமே இஸ்லாமுக்கு வந்துருச்சு. தாவாவை பொதுவாக ஆரம்பத்தில் யார் ஏற்றுக்குவாங்க? வயசுல பெரியவங்க ஏற்றுக்குவாங்களா? இல்ல, பெரும்பாலும் இளைஞர்கள் தான் தாவாவை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? இளைஞர்கள் தான் யோசிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில அந்த சிறு வயது அப்படிங்கிறத தாண்டி, சின்ன பையன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க இளைஞர்கள் இளைஞர்களாக வரும் பொழுது வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு விஷயம் போய் சேரும் பொழுது அவங்க கூடுதலாக சிந்திப்பார்கள். ஆனா வயசுல பெரியவங்க அப்படி கிடையாது. ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்திருப்பாங்க. தான் வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவங்க வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஏற்கனவே தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தோடு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போயிருப்பாங்க. இப்படிதான் வாழணும் அப்படின்னு நிலைக்கு போயிருப்பாங்க. அப்ப அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு சிறிது கூடுதல் காலம் எடுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனா இளைஞர்கள் அப்படி கிடையாது. வாழ்க்கை அப்பதான் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்துல இதுதான் அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கப்படும் பொழுது அவங்க அதை கூர்ந்து கவனிப்பாங்க. அல்லாஹ் நாடினால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்லாமை தாவாவை வைக்கும் பொழுது மக்காவினுடைய இளைஞர்கள் ஒவ்வொருத்தராக இஸ்லாமை நோக்கி வர ஆரம்பிச்சார். அதுல ஒருத்தர் அல் அர்கம் அப்படிங்கிறவர், அவரும் இளைஞர் தான். அவருக்கு நிறைய சொத்துகள் இருந்தன. அன்றைய மக்கா எப்படி இருந்துச்சு? மக்காவுக்கு போயிருக்கிறீங்களா? நம்மள சிலர் மக்காவுக்கு போயிருந்திருப்போம். ஹஜ்ஜுக்கு போயிருந்திருக்கலாம், உம்ராவுக்கு போயிருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் மக்காவை பத்தி போட்டோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். காபா மக்காவில் காபா எங்க இருக்கு? காபா
சுற்றி தான் மக்கா இருக்குது, அப்படிதானே? ஆனா அன்றைக்கு அப்படி கிடையாது. அன்றைக்கு காபா ஊருக்கு வெளியில இருந்துச்சு. மக்கா இந்த பக்கம் இருக்கும், காபா அந்த பக்கம் இருக்கும். அப்ப மக்கள் வந்து காபாவை நோக்கி போகணும் அப்படின்னா ஊர்ல இருந்து கொஞ்சம் வரணும். அதுக்காக ஊருக்கு ரொம்ப வெளியிலன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் காபாவை சுற்றி வெற்றிடம் நிறைய இருக்கு, நிறைய மக்கள் கூடணும். ஊருங்கிறது அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். அப்ப அந்த காபாவை சுற்றி உள்ள இடங்கள்ல சில வசதியானவங்களுக்கு வீடெல்லாம் உண்டு. மக்கா மலைகளால் சூழப்பட்ட ஒரு ஊர். சின்ன மலைகள் இருக்கும், தமிழ்ல குன்றுன்னு சொல்லுவோம், அல்லது பெரிய மலைகள் இருக்கும், வெறும் கற்பாறைகள் தான். மதினால பசுமையை பார்க்கலாம், மரம் செடி கொடையெல்லாம் பார்க்கலாம். ஆனா மக்கால அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. இன்றைக்குமே மக்கா அப்படிதான் இருக்குது. அந்த இடங்கள்ல சுற்றி உள்ள மலைகள் குன்றுகள்ல சிலருக்கு வீடுகள் இருக்கும் காபாவை ஒட்டி. அதுல அல் அர்கம் என்ற இளைஞருக்கு வீடு இருந்தது. அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். அப்ப அவர் என்ன செஞ்சாரு, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டை நீங்க இஸ்லாமை சொல்லித் தருவதற்கான கற்றுத் தருவதற்கான இடமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் ஒன்று சேர்வதற்கான இடமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வீட்டை இஸ்லாமை சொல்வதற்கான ஒரு இடமாக ஆக்கிறதுக்கு அவர் முன் வர்றார். ஏன்னா மக்காவுடைய ஊருக்குள்ள முஸ்லிம்கள் ஒரு இடத்துல சந்திச்சதுக்கான இடமே இல்லை. அவங்க வீட்டில் இருந்தாங்க, ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாமுக்கு எதிர்ப்பு இருக்கு. அப்ப முஸ்லிம்கள் ஒரு இடத்துல ஒன்று திரண்டு சந்தித்துக் கொள்ள முடியாது. பொது வெளியில சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பங்கள்ல இருந்தும் கோத்திரங்களில் இருந்தும் கடும் எதிர்ப்பு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அல் அர்கமினுடைய வீடுதான் முஸ்லிம்கள் கூடுவதற்கான ஒரு இடமாக அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அர்கம் எவ்வளவு வயசு உள்ளவர்? இந்த வீடை கொடுக்கும் போது அவருக்கு 16 வயசு தான். வெறும் இளைஞர். இன்றைக்கு நம்ம வயசுல நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம தயங்குறோம் இல்லையா? தாவாவுக்கு நீங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த வயசு இல்லை, பெரியவங்கெல்லாம் எதிர்ப்பாங்க அப்படிங்கிறோம். ஆனா அந்த அர்க்கம் பாருங்க, அந்த வயசுலயுமே அவருக்கு சொத்து இருந்தது. அந்த சொத்தை இஸ்லாமுக்காக கொடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருந்தது. அதை செயல்படுத்தியும் காண்பித்தார். அல் அர்கமனுடைய அந்த வீடு தான், காபாவுக்கு ஒட்டி இருந்த அந்த வீடு தான் இஸ்லாமை கற்றுக் கொடுப்பதற்கான மையமாக அமைஞ்சது. இன்னைக்கு நம்ம ஒரு இஸ்லாமிக் சென்டர் அப்படின்னு வைக்கிறோமா, அன்னைய முதல் இஸ்லாமிக் சென்டர் அப்படிங்கிறது அது அர்கமுடைய வீடு தான். இப்படி அர்கமுடைய வீட்டுல தான் புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இவங்க எல்லாம் வருவாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட தினமும் அந்த வீட்டுக்கு போவாங்க. அங்கே மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுப்பாங்க. குர்ஆன்ல இப்ப இல்லை, புதுசா இப்ப என்ன வந்தது, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், இதையெல்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாம் பரவும் பொழுது மதீனாவினுடைய ஒரு இளைஞர், ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அந்த குடும்பம் தான் மதீனாவிலேயே பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வசதியான குடும்பத்தை சேர்ந்த இளைஞர், அவரும் இதை கேள்விப்படுவார். அவர் பேர் முஸ்அப். முஸ்அபினுடைய தந்தை பேர் உமைர் இப்னு ஹாஷிம். ஒரு 3 தலைமுறை முன்னாடி போனா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோடு போய் சேர்ந்தோம். முஸ்அப் சின்ன வயசா இருக்கும் பொழுதே அவங்க தந்தை மரணித்து விட்டார். அந்த தந்தை பெரும் பணக்காரர். முஸ்அப் வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். சின்ன வயசுல தந்தை இறந்துட்டாங்க அப்படிங்கறத தவிர வேறு எந்த குறையும் அவருக்கு இருந்தது இல்லை. அவங்க அம்மாவும் வசதியானவங்க தான். முஸ்அப் செல்வ செழிப்புல வளர்றார். ஊர்லயே பணக்கார குடும்பம், பணக்கார குடும்பத்து இளைஞர். அப்ப அவர் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இருக்கிறதுலே பெஸ்ட் அவருக்கு தான், இருக்கிறதுலே ஸ்டைலிஷான ட்ரெஸ் அப்படிங்கிறது அவருக்கு தான். புது ஸ்டைல் என்ன வந்திருக்கு, புது ஃபேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னா முஸ்அபுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும். முஸ்அப் என்ன விதமா ட்ரெஸ் பண்றாரு, அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுவார், அவருடைய காலணிகள் ஃபுட்வேர் எப்படி இருக்கும், அதான் லேட்டஸ்ட் காஸ்டிக். ஒரு இடத்துக்கு முஸ்அப் வந்துட்டு போயிட்டார் அப்படிங்கிறத அந்த இடத்துல இருக்கிற வாசனை வச்சு சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு லேட்டஸ்ட் பர்ஃப்யூம் அதெல்லாம் பயன்படுத்துவார், காஸ்ட்லியான பர்ஃப்யூம் வாசனை பொருட்கள் பயன்படுத்துவார். அப்ப முஸ்அப் அப்படின்னாலே ஊர்ல என்ன மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கும், அவர் இருக்கிறதுலே வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெஸ்ட் ட்ரெஸ், லேட்டஸ்ட் ஃபேஷன் இதெல்லாம் முஸ்அப் படுத்துவார். அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபுட்வேராக இருக்கட்டும், ஹெட்வேராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் லேட்டஸ்ட் சிறந்த வாசனை பொருட்களை பயன்படுத்துவார். அவருக்கு வேலை செய்யறதுக்கு நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அந்த முஸ்அப் இஸ்லாமை பத்தி கேள்விப்படுறார். அல் அர்கமினுடைய அந்த வீட்டுக்கு ஒரு நாள் அவர் வர்றார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் இருந்து மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்அப் உட்கார்ந்து அதை கேட்கிறார். கேட்டு அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். இளைஞரான அந்த முஸ்அப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அவர் வயசு கிட்டத்தட்ட 20 இருக்கும். அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை ஆரம்பத்தில் வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் கூட இருந்தவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க அம்மா இஸ்லாமுக்கு கடுமையான எதிர்ப்பு காண்பிக்கக்கூடியவர்கள். அவருடைய தாய் இஸ்லாமுக்கு கடுமையாக எதிர்ப்பு காண்பிக்கக்கூடியவர். ஆரம்பத்தில் அதை ரகசியமா தான் வச்சிருந்தாங்க. ஆனா முஸ்அப் இஸ்லாமை கற்றுக்கொள்வதற்காக அல் அர்கமுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறத மற்றவங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதே போல முஸ்அப் சில நேரங்கள்ல அந்த மலைகளுக்கு நடுவில் எங்கேயா நின்று தொழுவான். ஏன்னா முஸ்லிம்கள் வீட்டில் நின்று தொழ முடியாது, அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. அப்ப நிம்மதியா தொழுணும் அப்படின்னா அவங்க காபாவை சுற்றி உள்ள மலைப்பகுதியில் எங்கேயாவது வந்து அங்கே நின்று தொழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுவத சிலர் பார்க்கிறாங்க. குறிப்பா உஸ்மான் இப்னு தல்ஹா இந்த 2 விஷயங்களையும் பார்த்துறாரு. முஸ்அப் அல் அர்கமுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறார். முஸ்அப் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுற மாதிரியே அவரும் தொழுகிறார். அப்ப முஸ்அப் முஹம்மதினுடைய அந்த புது மார்க்கத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு உஸ்மான் இப்னு தல்ஹா அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படியே அது வந்து அவங்க சொந்தக்காரங்களுக்கு போய் சேர்ந்தது. முஸ்அபுடைய சொந்தக்காரங்களுக்கு, முஸ்அபுடைய தாய்க்கு செய்தி போய் சேருது. முஸ்அபுடைய தாய் என்ன செஞ்சாங்க? அதை வரவேற்றாங்களா? இல்ல, கடுமையான எதிர்ப்பு காண்பித்தார்கள். முஸ்அபை வீட்டிலே வச்சு பூட்டிட்டாங்க. வெளியே போகக்கூடாது என்று ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வீட்டிலேயே சிறை வைக்கப்படுகின்றார். முஸ்அபுடைய கஷ்டங்களை சொன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்ப இஸ்லாமை காப்பாற்றிக் கொள்வதற்காக முஸ்அப் என்ன செய்யறாரு? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறேன் அப்படின்னு போறார். முஸ்லிமுடைய முதல் ஹிஜ்ரத் எங்க நடந்துச்சு? எந்த நாட்டுக்கு போனாங்க? அபிசீனியா. ஹிஜ்ரா அப்படின்னா என்ன? மைக்ரேஷன். என்ன மாதிரியான மைக்ரேஷன்? எந்த இடத்துல நம்மால் இஸ்லாமை சுதந்திரமாக நடைமுறைப்படுத்த முடியவில்லையோ, பயம் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியவில்லையோ, அந்த இடம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு எந்த இடத்துல இஸ்லாமை சுதந்திரமாக தைரியமாக வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த இடத்தை நோக்கி நம்ம போயிடுறது, அந்த ஊருக்கு போயிடுறது. அது ஊரா இருக்கலாம், நாடா இருக்கலாம், அந்த இடத்துக்கு போறது தான் ஹிஜ்ரா அப்படின்னு பேரு. அப்ப இஸ்லாமை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இஸ்லாமை தைரியமாக வெளிப்படையாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பயணம் தான் ஹிஜ்ரா. பயணம் என்ன? போயிட்டு திருப்பி வர்றதே இல்லை. இனிமேல் இந்த ஊரே வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய சொந்த ஊரை கூட கைவிட்டு விட்டு எந்த ஊர்ல இஸ்லாமை நம்ம தைரியமாக நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த ஊருக்கு நிரந்தரமாக குடியேறி விடுவது. இந்த ஊர் வேணாம் அப்படின்னு அந்த ஊருக்கு போயிடுறது, அதுதான் ஹிஜ்ரா. இப்ப நம்ம தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சில சகோதரர்கள் பல சகோதரர்கள் சொல்றதை பார்க்கலாம். அந்த காலத்துல சஹாபாலாம் வந்து இஸ்லாமுக்காக வந்து பயணப்படலையா, அந்த மாதிரி ஒரு பயணம் தாங்க இது அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? அந்த 3 நாள் போறது, 40 நாள் போறது, 3 மாசம் போறது, எதோட ஒப்பிடுறாங்க? அவங்க ஹிஜ்ராவோட ஒப்பிடுகிறாங்க. ஆனா ஹிஜ்ராங்கிறது போயிட்டு திரும்பி வர்றது இல்லை. நீங்க 3 நாள்ல திரும்பி வந்துடுறீங்க, 40 நாள்ல திரும்பி வந்துடுறீங்க, 3 மாசத்துல திரும்பி வந்துடுறீங்க. ஹிஜ்ராங்கிறது திரும்பி வர்றது இல்லை. இந்த இடத்துல இஸ்லாமை சொல்ல முடியல, அதனால இனிமேல் நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம், இந்த ஊருடைய சொந்த ஊருடைய வசதிகள் முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஊரையே விட்டு விட்டு எந்த ஊர்ல இஸ்லாமை நிம்மதியாக பயம் இல்லாமல் தைரியமாக நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த ஊருக்கு குடியேறி விடுவது. அப்ப நம்ம ஊரை நிரந்தரமா விட்டுட்டு போறது, அதுதான் ஹிஜ்ரா. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா, இப்ப நம்ம ஒரு நாட்டினுடைய சிட்டிசனா இருக்கிறோம், நமக்கு பாஸ்போர்ட் இருக்குது. ஹிஜ்ரா செஞ்சுட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் வேணாம், இந்த பாஸ்போர்ட் வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்றது. இப்போ ஒருத்தர் உதாரணம் சொல்லுமே, இப்போ பிரான்ஸ்ல இருக்கிறாங்க, பிரான்ஸ்ல இஸ்லாமை சரியா நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு வரும்போது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய சில முஸ்லிம்கள் எனக்கு இந்த நாடு வேணாம் இன்னொரு நாட்டுக்கு போய் குடியேறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மலேசியாவுக்கு போய் குடியேறாங்கன்னு வச்சுக்குவோம். பிரான்ஸுடைய பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிட்டு நான் மலேசியன் சிட்டிசன் ஆயிடுறாங்க, மலேசியன் பாஸ்போர்ட் அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வராங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரா. 3 மாசம் இந்த 40 நாள் இதெல்லாம் வந்து ஹிஜ்ரா கிடையாது. இது நபிமாருடைய தோழர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் செய்த அந்த முறை கிடையாது. இன்றைக்கு என்னன்னா எல்லா இயக்கங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நாங்கள் முன்னுதாரணத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுல 2 விஷயத்தை இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் தனிநபர் சந்திப்புகளை செய்தாங்க.
அதை சில இயக்கங்கள், குறிப்பாக இஸ்லாம் அடிப்படையில் நாங்கள் ஹிலாஃபத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இஸ்லாமிய அரசு உருவாக்குறோம் சொல்லக்கூடிய அந்த இயக்கங்கள் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல ரகசிய தாவா செஞ்சாங்க, நாங்களும் ரகசிய தாவா செய்யறதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் ரகசிய தாவா செஞ்சாங்களா? இல்ல, மாறாக அது தனிநபர் தாவா, பிரைவேட் 1-to-1 தாவா தான் நடச்சே தவிர அங்க சீக்ரெட் தாவாலாம் ஒன்றும் நடக்கல. அப்ப ஹிலாஃபத் பேசக்கூடிய அந்த சகோதரர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சீராவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய தவறான நிலைப்பாடுகளுக்கு இதை முன்னுதாரணமா காட்டுறாங்க. அதே போலதான் தப்லீக் பேசக்கூடிய தப்லீக் ஜமாத்துடைய சகோதரர் என்ன செய்யறாங்க? அவங்களுடைய அந்த பயணங்களுக்கு சஹாபா ஹிஜ்ரத் செய்ததெல்லாம் ஆதாரமா காட்டுறாங்க. அது ஆதாரம் அல்ல. ஏன்னா ஹிஜ்ரத்னா அந்த அர்த்தமே கிடையாது. போயிட்டா திரும்ப வரக்கூடாது. எதுக்காக அந்த இடத்த விட்டு போகணும்? அங்கே இஸ்லாமை நடைமுறைப்படுத்த முடியல. அப்ப அந்த இடத்துக்கு திரும்ப வரலாமா? ஒருவேளை அந்த இடத்துல இஸ்லாம் நிம்மதியா அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தலாம், அந்த இடமே இஸ்லாமுக்கு வந்துருச்சு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் இஸ்லாம் வந்துட்டாங்கன்னா அப்பதான் வரலாம். அப்ப அபிசீனியாவுக்கு போன முஸ்லிம்கள் அபிசீனியாலே இருந்துட்டாங்க. ஆனா அதற்கு நடுவுல ஒரு செய்தி வருது, மக்காவில் இருக்கிற எல்லாரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ட்டு. அதை நம்பி அபிசீனியாவுக்கு போன சில சஹாபா என்ன பண்றாங்க? மக்காவுக்கு திரும்பி வர்றாங்க. வந்து பார்த்தா உண்மையில அப்படியெல்லாம் நடக்கல, அது வதந்தி அப்படின்னு தெரிய வருது. இப்படி இந்த சூழல்கள் நடந்து முஸ்லிம்கள் மக்காவில இஸ்லாமை வெளிப்படையாக நடைமுறைப்படுத்த முடியாது என்ற அந்த சூழல் வந்துகிட்டு இருக்குது. யார் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க துன்புறுத்தப்படுறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் அவங்க அடித்து துன்புறுத்தப்படல, ஆனா அவங்க தாயாலேயே அவங்க வீட்டிலேயே சிறை வைக்கப்பட்டார்கள். இந்த சூழலில் இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகி 10வது வருஷம். அதை ரசூலுல்லாஹ்வுடைய சீரா வாழ்க்கை வரலாறு எழுதக்கூடிய அறிஞர்கள் பலரும் என்ன சொல்லுவாங்க? அது சோகத்திற்கான வருடம் அப்படின்வாங்க. ஏன்? துயரத்திற்கான ஆண்டு அப்படின்வாங்க. ஏன்? அந்த வருஷம் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தாவாவுக்கு முதல் நாளிலிருந்தே உறுதியாக நின்று அவங்க அந்த வருஷம் மரணிக்கிறார். அதே வருடம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூ தாலிப் மரணிக்கிறார். அபூ தாலிப் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமலேயே மரணித்து விடுகின்றார். ஆனா சின்ன வயசுலேருந்து, எந்த வயசு? ரசூலுல்லாஹ்வுக்கு 8 வயசு. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசுலேருந்து அவங்களை எடுத்து வளர்த்தவங்க. அவங்க நபியான பிறகும் அவங்களுக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக நின்றவர்கள். அவங்க மரணிக்கிறாங்க. அபூ தாலிபுடைய மரணம் ரசூலுல்லாஹ்வை பல ஆபத்துக்கு தள்ளிவிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்து அரபு நாட்டினுடைய வாழ்க்கை முறை, குறிப்பாக மக்காவுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, கோத்திரங்கள் அதுதான் பாதுகாப்பு. கோத்திரம்னா என்ன? அரபில கபீலா என்று சொல்றதை தான் தமிழ்ல கோத்திரம் அப்படின்னு பொதுவாக மொழிபெயர்க்கிறாங்க. இங்கிலீஷ்ல ட்ரைப் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. ட்ரைப்னோடனே நம்ம ஊர்ல பழங்குடி, நம்ம ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பழங்குடி அப்படின்லாம் மொழிபெயர்த்தாங்க. அப்படி அல்ல. ஆமா, அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. இப்ப நம்ம ஊர்ல பார்க்கலாம், நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோம் இல்லையா? நம்மளுடைய பாட்டனார் லெவலுக்கு அப்படியே பின்னாடி போனா நம்ம குடும்பம் எவ்வளவு பெருசா இருக்கும்? நம்ம பாட்டன் இருப்பாரு, அவருக்கு ஒரு 5 பிள்ளைங்க இருப்பாங்க, ஒவ்வொரு பிள்ளையும் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ளேயே நமக்கு பல குடும்பங்கள், அவங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க. இன்னைக்கு அந்த குடும்பங்கள்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு 18 குடும்பம் இருக்குதுங்க. அந்த 18 குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 140 பேர் இருக்கிறாங்க. இதுதான் கோத்திரம். பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் கோத்திரம். எந்த அடிப்படையில் ஒன்று சேருவாங்க? அவருடைய முன்னோர், பாட்டனார், முப்பாட்டனார், ஒரே இந்த பாட்டனாருடைய பிள்ளைங்க தான், இந்த முப்பாட்டனோட பிள்ளைங்க தான் அப்படின்னு வந்தா அதற்கு தான் கபீலா அப்படின்னு பேர். அதுதான் ட்ரைப், கோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். கோத்திரங்கள் தான் அன்றைக்கான பாதுகாப்பு முறைகள். அது பாதுகாப்பை தருவது போலவே கோத்திரத்துக்கு சில நடைமுறைகள் இருக்கும். கோத்திரத்தை பகைச்சிக்க கூடாது, பகைச்சிக்க விட மாட்டாங்க. கோத்திரத்தோட நீங்க பகைச்சிக்கிட்டீங்கன்னா, கோத்திரத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்புங்கிறதே இல்லை. உங்களை யார் வேணா கொண்டுட்டு போகலாம், கொலை செஞ்சுட்டு கூட போகலாம், உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனா அது அப்படியே ஆப்போசிட்டா கோத்திரம் எந்த அளவுக்கு பாதுகாப்பானதுன்னா, உங்க மேல ஒருத்தரும் கை வைக்க முடியாது. உங்களை அடிச்சுட்டா உங்களோட ஒட்டுமொத்த கோத்திரம் பழி வாங்கும். பழி வாங்குவது கோத்திரத்தின் மீது கடமை. பழி வாங்கலன்னா அந்த கோத்திரத்தை கேவலமாக்கிடுவாங்க. அதனால கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் அடிச்சுட்டா கூட ஒட்டுமொத்த கோத்திரமும் சேர்ந்து பழி வாங்கும்.
அது அன்னைக்கு என்ன இல்லை, தலைமுறை தலைமுறையா பழி வாங்குவாங்க. இதுதான் அன்றைக்கு அரபு நாட்டில் இருந்த நடைமுறை. இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோத்திரம் எது? பனு ஹாஷிம், ஹாஷிம் கோத்திரம் என்று சொல்லுவாங்க. பனு ஹாஷிமினுடைய தலைவர், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் யாரோ ஒருத்தர் தலைவரா வச்சிருப்பாங்க. பனு ஹாஷிம் கோத்திரத்துடைய தலைவராக இருந்தது அபூ தாலிப். பனு ஹாஷிம்ல எல்லாருமெல்லாம் இஸ்லாமுக்கு வரல, கொஞ்சம் பேர் தான் இஸ்லாமுக்கு வந்திருந்தாங்க, நிறைய பேர் இஸ்லாமுக்கு வரல. ஆனாலும் அந்த கோத்திர பாதுகாப்பு முறையின் அடிப்படையில் என்ன நடந்தது அப்படின்னா, அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஏன்னா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அவங்க பனு ஹாஷிமை சேர்ந்தவர். அதனால அபூ தாலிப் தலைமையில ஒட்டுமொத்த பனு ஹாஷிம் கோத்திரமும் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுத்து வந்தார்கள். இப்ப அபூ தாலிப் மரணிக்கிறார். இப்ப இந்த கோத்திரத்துக்கு புதுசா ஒரு தலைவர் வரணும். அடுத்த தலைவராக வந்தது யார்? அபூ லஹப். அபூ லஹப் யாரு? அவரும் பனு ஹாஷிமை சேர்ந்தவர் தான். ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு சிறிய தந்தை, சபிக்கப்பட்டவர். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாங்களே, அந்த அபூ லஹப் இன்றைக்கு பனு ஹாஷிமுடைய தலைவராக வருகின்றார். இப்ப இவன் இஸ்லாமுக்கு ஆதரவா எதிர்ப்பா, எதிர்ப்பு, கடுமையான எதிரி. மக்காவில இஸ்லாமுக்கான மிக கடுமையான எதிரிகளில் தலைமையாக இருந்தது அபூ லஹப். இப்ப இவன்கிட்ட அந்த கோத்திரத்தினுடைய தலைமை போச்சு அப்படின்னா, இதற்கு பிறகு பனு ஹாஷிமுடைய பாதுகாப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். பனு ஹாஷிம் ஒற்றை கூட்டமாக இருந்து தங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த ரசூலுல்லாஹ்வை இதுக்கப்புறம் பாதுகாக்க போறது இல்லை. ஏன்னா அதனுடைய தலைவரே இஸ்லாமுக்கு எதிரி, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரி. சொந்த சிறிய தந்தை தான், ஆனா எதிரி. அப்ப இதற்கு மேல பனு ஹாஷிமுடைய பாதுகாப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. பாதுகாப்பு இல்லைன்னா அந்த ஊர்லயே இருக்க முடியாது. இப்ப இனிமேல் மக்காவில் நம்ம தொடர்ந்து இருக்க முடியாது என்ற சூழல் உருவாகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் சோகம், துயரம், தன்னுடைய மனைவி இறந்து போறாங்க, தன்னுடைய பாசத்துக்குரிய சிறிய தந்தை இறந்து போறாங்க, அதுவும் காஃபிராவே இறந்து போறாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கூடுதல் சோகத்தை தருது. ஆனா அதே சமயத்துல புதிய சிக்கலை உண்டு பண்ணுது. ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு மக்காவில் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா பனு ஹாஷிமுடைய பாதுகாப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அடுத்தது வேற எந்த ஊருக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தாவால நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இது. சொந்த ஊருக்கு தான் ரசூலுல்லாஹ் தாவா செஞ்சாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக ஆக்கப்பட்டாங்க. எந்த சமூகத்துக்கு அவங்க நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டாங்க? ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும். அவங்க சொந்த ஊருக்கு தான் முதல்ல அவங்க நபி ரசூல். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு, ஏன் ஜின்களுக்கும் கூட அவங்க தான் நபி ரசூல். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவங்க தான் நபி ரசூல். ஒட்டுமொத்த உலகத்திற்கும், உலகத்திற்கு எல்லா மக்களுக்கும் இஸ்லாமை கொண்டு செல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு யாருக்கு? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்படின்னா அவங்க உலகம் ஃபுல்லா சுத்தி சுத்தி தாவா செஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படிதான் செஞ்சிருக்கணும். நம்முடைய புரிதல் அதுதானே. எல்லாருக்கும் தாவா எடுத்துட்டு போனோம்னா என்ன செய்யணும்? எல்லாருக்கும் போய் நம்ம தாவா செய்யணும் இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எல்லாம் போகல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அப்படி ஒரு மன்ஹஜை, வழிமுறையை கொடுக்கல. எந்த ஊர் அவங்களுடைய சொந்த ஊராக இருந்ததோ அந்த ஊர்ல மட்டும்தான் அவங்க தாவா செஞ்சாங்க. வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு மக்கள் வந்து இஸ்லாமை தெரிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் வெளியூருக்கு போய் தாவா செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, தெரியும். அவங்க தாவாவுக்கு என்று போனது எத்தனை ஊருக்கு? மொத்தமே 3 ஊர்ல தான் அவங்க தாவா செஞ்சிருக்காங்க. ஒன்று பிறந்து வளர்ந்த மக்கா, அதுக்கு அடுத்தது தாயிஃப்க்கு போனாங்க, ஒரு நாள் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு மதீனா. இந்த 3 ஊருக்கு தான் அவங்க தாவாவுக்கு போயிருக்கிறாங்க. சொந்த ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. சொந்த ஊர் மக்கால தாவா செஞ்சிருக்கிறாங்க. ஏன் தாயிஃப்க்கு போனாங்க? எப்போ தாயிஃப்க்கு போனாங்க? இந்த 10ஆம் வருஷத்துக்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க தாயிஃப்க்கு போல. 10ஆம் வருஷத்துல அபூ தாலிப் மரணிக்கிறார்கள். பனு ஹாஷிமுடைய தலைமை பொறுப்பு அபூ லஹப்கிட்ட போயிடுது. இதற்கு பிறகு பனு ஹாஷிமுடைய அந்த கோத்திர பாதுகாப்பு என்பது தனக்கு கிடைக்காது என்பது தெளிவாகிறது. இப்போ மக்கா நமக்கு கடுமையான எதிர்ப்புடைய ஒரு இடமாக மாறிவிட்டது. இதற்கு மேல மக்காவில் தொடர்ந்து தாவா செய்ய முடியாது என்ற சூழல் வந்துவிட்டது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொள்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். அப்போ இதற்கு அடுத்தது சிறந்த இடமாக எது இருக்கும் என்பதை பார்க்கிறாங்க.
ஒட்டுமொத்த அரபு நாடுகளிலுமே மக்கா தான் எல்லா அரபிகளும் மதிக்கக்கூடிய ஒரு பகுதி. எல்லா அரபிகளும் மதிக்கக்கூடிய கோத்திரங்கள் மக்காவில் தான் இருந்துச்சு. அதற்கு அடுத்தது இரண்டாவதா உள்ள ஊர் எது அப்படின்னா அதுதான் தாயிஃப். அந்த தாயிஃபுக்கு கூட எந்த அடிப்படையில் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்காவினுடைய பலரும் தாயிஃப்ல சொத்து வச்சிருந்தாங்க. மக்காவில் இருந்த பலருக்கும் தாயிஃப்ல உறவினர்கள் இருந்தாங்க. இது இல்லாம தாயிஃபினுடைய கோத்திரங்களும் வலுவானவை. எண்ணிக்கையிலும் சரி, செல்வ வளத்திலும் சரி, போர் செய்வதிலும் சரி, அவங்க எல்லாம் வலுவானவர்கள். அப்ப மக்காவுக்கு அடுத்தது முக்கியமான இடம் அரபு பகுதியிலே அப்படி பார்த்தோம்னா தாயிஃப் வரும். அப்ப தாயிஃபை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. மக்காவில் நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அடுத்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தாயிஃபாக இருக்கலாம். அப்ப தாயிஃபுக்கு போய் முயற்சி செய்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போய் முயற்சி செய்யறாங்க. ஆனா தாயிஃப் வாசிகள் மக்காவாசிகளோட மோசமா இருக்கிறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உடனே திரும்பி வந்துடுறாங்க மக்காவுக்கு. அப்போ தாயிஃப் கிடையாது. அடுத்தது அரபு நாடுல, அரபு பகுதியில எந்த ஊர் தனக்கு பாதுகாப்பு கொடுக்கும், தன்னுடைய தாவாவுக்கு பாதுகாப்பாக நிற்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட ஆரம்பிக்கிறார். எப்படி தேடுறது? ஒவ்வொரு ஊரா போய் தேட முடியுமா? தாயிஃப்னா மக்காவுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்குது. இன்னைக்கும் மக்காவிலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80-85 கிலோமீட்டர் தான் தாயிஃப். அது மலை உச்சியில இருக்கக்கூடிய ஒரு இடம். மக்காவில் பக்கம் தான், போயிட்டு வந்துடலாம். ஆனா ஒட்டுமொத்த அரபு நாடுக்கும் பயணம் செய்ய முடியுமா? அரபு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் செய்ய முடியுமா? எனக்கு நீங்க ஆதரவு தருவீங்களான்னு கேட்க முடியுமா? கஷ்டம். ஆனா அதுக்கு சுலபமான வழி எது அப்படின்னா ஹஜ் நேரத்துல மக்களை சந்திக்கிறது. அதுல பெரிய வசதி என்ன? மக்காவை நோக்கி எல்லா அரபிகளும் வருவாங்க. அரபு நாட்டு எல்லா பகுதியில் இருந்தும் மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்கு மக்கள் வருவாங்க. உம்ராலையாவது ஒரு மாசம் இந்த ஊர்லேன்னு வருவாங்க, ஒரு மாசம் அந்த ஊர்லேன்னு வருவாங்க. ஆனா ஹஜ் அப்படி கிடையாது. அந்த நேரத்துல எல்லா பகுதிகளில் இருந்தும் வருவாங்க. எல்லா ஊர்களில் இருந்தும் ஒரு சில மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்துருவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுடைய நேரத்தில் மக்களை போய் சந்திக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜில் கூட எப்படி இருப்பாங்கன்னா கூடாரங்கள் தான். அந்தந்த கோத்திரம் தனித்தனி பகுதியில் கூடாரம் போட்டிருக்கும். அப்ப இந்த பகுதிக்கு போனா இந்த ஊர்ல இருந்து வந்த இந்த கோத்திரத்துக்காரங்க இருப்பாங்க. மினாவிலே நம்ம இந்த பக்கம் போனா இந்த ஊரை சேர்ந்த இந்த கோத்திரத்துக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப இந்த கூடாரம், இந்த டென்ட்டுக்குள்ள போனா இவங்களை சந்திச்சுட்டாங்க, அந்த டென்ட்டுக்குள்ள போனா அவங்கள சந்திச்சுட்டாங்க அப்படின்னு உறுதியா சொல்லிடும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுடைய நேரத்துல மக்கள் எங்க தங்கி இருப்பாங்க? ஹஜ்ஜுக்கு வந்தவங்க மினா அப்படிங்கிற மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த பெரிய திறந்த வெளியில தான் தங்கி இருப்பாங்க. இன்றைக்கும் அப்படித்தான் இல்லையா? ஒரு குறைஞ்சபட்சம் 5 நாட்கள் அல்லது 6 நாட்களும் தங்கி இருப்பாங்க. அதுக்கு கூடுதலா தங்குறதும் உண்டு. வெளியூர்ல இருந்து வர்றவங்க அதிகமாக அங்கேயே தங்கி இருப்பாங்க. அப்ப ஹஜ்ஜினுடைய நேரத்துல ஹஜ்ஜு முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? மினாவுல போய் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்த ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய கூடாரத்துக்கு போய் அவங்க தலைவர்களை சந்திச்சு, இதுதான் இஸ்லாம், இதுதான் என்னுடைய தாவா, இந்த தாவாவை ஏற்றுக்கொள்ளுங்க, இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்க என்று அழைப்பு விடுக்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு அவங்க சொன்னா, என்னுடைய இந்த தாவாவுக்கு பாதுகாப்பு தேவை. நான் இஸ்லாமை சொல்வதற்கு, தௌஹீதை சொல்வதற்கு எனக்கு உதவியும் பாதுகாப்பும் தேவை. உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய ஊர் எனக்கு உதவியும் பாதுகாப்பும் தர தயாரா அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இப்போ சில கோத்திரங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள தயாராக ஆனால் பாதுகாப்புன்னு சொன்ன உடனே அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. ஏன்? இதை ஏற்றுக்கிட்டா நாங்க சத்தியத்துல வந்துடும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்த அரபு கோத்திரனுடைய எதிர்ப்பை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த அளவுக்குலாம் நாங்கள் வலுவா இல்லை, ஒட்டுமொத்த அரபிகளையும் நாங்கள் எதிர்த்து கொள்ள முடியாது. அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கேட்கும் பொழுது அவங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் முன் வரல. அந்த அடிப்படையில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் அவங்க பின்வாங்கிட்டாங்க. முதல்ல இஸ்லாமி சொல்லும் போது இஸ்லாம் சரி அப்படின்னு அவங்க முன் வர்றாங்க. பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்ட உடனே முன் வந்தவங்க அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. ஆஹா, இதை நான் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுத்தா எல்லாரும் எதிர்ப்பாங்க, அத்தனை பேருடைய எதிர்ப்பை எங்களால் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கிடுறாங்க. இந்த சூழல்ல மக்காவில் இருந்து இன்றைய நம்ம கணக்குப்படி சொன்னா ஒரு 450 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி இருக்கக்கூடிய ஊர் யஸ்ரிப் அப்படிங்கிற ஊர்.
அந்த ஊரில் இருந்து 2 முக்கியமான கோத்திரங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஊர்ல பல கோத்திரங்கள் உண்டு. 2 கோத்திரங்கள் பெரிய கோத்திரங்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் அப்படிங்கிற 2 கோத்திரங்கள். அவங்கள்ல இருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க ஊர் எப்படின்னா, அதற்கு முன்பு பல வருடங்களாக இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சண்டைனா சும்மா வாய் சண்டை கிடையாது, போர் நடந்தது அவங்களுக்கு மத்தியில் பல வருடங்களா. அப்ப இந்த 2 கோத்திரங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கொண்டு போர் புரிந்து கொண்டு 2 தரப்புலையும் பலரையும் கொண்டு போட்டாங்க. ஹவுஸ்லயும் நிறைய பேர் இறந்து போனாங்க, ஹசரஜிலும் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஒரு கட்டத்துல இப்படி நமக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வது, எல்லாம் ஒரே ஊருக்காரங்க, இப்ப நமக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வது நமக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்துது. உயிரும் போகுது, நம்முடைய தொழில்களும் நாசமாகின்றன. அப்ப என்ன செய்யறாங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து சண்டையை நிறுத்துவோம், ஒற்றுமையாக இருப்போம். சரி, எப்படி ஒற்றுமையா இருக்கிறது? நம்ம 2 தரப்பினர் உட்கார்ந்து பேசி 2 பேருக்கும் பொதுவான ஒருத்தரை தலைவராக ஆக்குவோம். அது எந்த மாதிரி தலைவர்? அந்த யத்ரிப் நகரத்துக்கே அரசராக, ராஜாவாக அவர் ஆக்கிடுவோம் அப்படின்னு முடிவு செய்யறான். அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் செய்யறான். அந்த ஆள் பேரு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவனை அரசனாகணும் முடிவு பண்றான். சரி, இன்னும் சில மாதங்கள் கழிச்சு நம்ம முறைப்படி எல்லா ஏற்பாடும் செஞ்சு அவனை அரசனாக, ராஜாவாக நம்ம அறிவிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜில் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு செய்தி வந்துருச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கடந்த 10 வருடங்களா மக்கால இருந்து அவங்க இதெல்லாம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை அவங்க மறுபடி சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த சிலை வணக்கம் எல்லாம் தவறு என்று சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு வந்தப்போ இந்த விஷயத்தை அவங்க கேள்விப்படுறாங்க, ஒவ்வொருத்தட்டையா போய் சொல்றாங்கன்றது. அப்ப அந்த யத்ரிப் வாசிகள், இந்த 2 கோத்திரத்தையும் சேர்ந்தவர்கள், ஹவுஸ் ஹஸ்ரஜ் 2த்தையும் சேர்ந்த ஒரு 13 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு நிஜமாக ரகசியமாவே தான் நடக்குது. எங்க வச்சு சந்திக்கிறாங்க? அகபா. இந்த தாவா சென்டர் பேர் என்ன? அகபா. அங்கேன்னு வந்த பேர் தான். இஸ்லாம் வலு பெற்றது அகபாவில் இருந்து தான். பார்ப்போம், இந்த அகபா தாவா சென்டர் மூலமாக இந்த பகுதியில இஸ்லாமுடைய தாவா வலு பெறுதா அப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த அகபா அப்படிங்கிறது மக்காவுக்கு வெளியில அந்த மினா பகுதியை ஒட்டி அங்க இருக்கக்கூடிய மலைகள்ல ஒரு இடைவெளி, அது ஒரு வேலி, ஒரு சமவெளி. அந்த அகபாவில தான் அவுஸ் ஹஸ்ரஜை சேர்ந்த 13 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இஸ்லாமை சொல்றாங்க. அந்த மக்கள் அங்கே இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க, பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அந்த மக்கள் என்ன தன்மை சொல்றாங்க, இன்னைக்கு எங்களால முடியாது அப்படின்லாம் சொல்லல, எங்களுக்கு ஒரு தாயை அனுப்புங்க, யத்ரிப் நகரத்துக்கு தாவா செய்யக்கூடியவரை, இஸ்லாமிய அழைப்பு பணி செய்யக்கூடிய ஒருத்தரை எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரை அந்த ஊருக்கு தாவா செய்வதற்கு தேர்ந்தெடுக்கிறார். அந்த நபர் யாரு? அவங்க தான் முஸ்அப் இப்னு உமைர். இன்னைக்கு நம்ம ஒருத்தரை பத்தி பாக்குறோம் இல்லையா, அந்த ஒருத்தர் முஸ்அப் இப்னு உமைர் அந்த பணக்கார குடும்பத்துல வந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாமுக்காக அந்த செல்வத்தை எல்லாம் விட்டுட்டு எளிமையாக ஏழ்மையாக அன்றைக்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் முஸ்அப். அப்ப அந்த முஸ்அப் இப்னு உமைரை தான் தாவா செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப தாவாவுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்? இன்றைக்குள்ள நம்ம ஆட்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க? மூத்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், வயசுல மூத்தவர் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. ரசூலுல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தாங்க? முஸ்அப் இப்னு உமைரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப முஸ்அபுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 26 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும், 25, 26. முஸ்அப் இப்னு உமைரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ரிப் நகரத்துக்கு தாவா செய்வதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த ஹவுஸ் ஹஸ்ரஜை சேர்ந்த அந்த 13 பேர்த்தையும் சொல்றாங்க, இவரை கூட்டு போங்க, இவர் தாவா செய்வார். கூடவே இன்னொருத்தரையும் அனுப்புறாங்க. அந்த இன்னொருத்தர் யாருன்னு தெரியுமா? அபஸ வ தவல்லா அப்படின்னு ஒரு சூரா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த சூறாக்கு என்ன, அந்த சூறாவோட பின்னணி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை சேர்ந்த தலைவர்கள், முக்கியஸ்தர்களுக்கு தாவா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட காது கொடுத்து கூட கேட்க தயாரா இல்லை. ஆனா இந்த மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால், இந்த தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் மக்காவில் இஸ்லாமுக்கான எதிர்ப்பு குறைந்து விடும், எதிர்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டு ஆதங்கத்தோட அந்த தலைவருக்கு தாவா செய்வாங்க. ஆனா அந்த தலைவர்களோ இஸ்லாமை காது கொடுத்து கூட கேட்க தயாரா இல்லை. அந்த நேரத்துல கண் தெரியாத, 2 கண்களும் தெரியாத ஒரு நபித்தோடர் என்ன செய்வாங்க, இஸ்லாம், அவங்க ஏற்கனவே இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவர், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்ப அந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்துறதுக்காக ரசூலுல்லாஹ்வை தேடி வருவாங்க.
ஆனா ரெண்டு கண்ணும் தெரியாதுன்றதுனால ரசூலுல்லாஹ் முக்கியமானவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, தாவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்ப நேரம் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் தாவா செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இரண்டு கண்களும் தெரியாத அந்த சஹாபி பேசுறது ஒரு இடைஞ்சலாக ஆகிவிடும், ஒரு தடையாக ஆகும். தாவா ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்காங்க, இவங்க குறுக்குல வந்து பேசிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கோபம் வந்துடுது, முகம் லேசா கடுகடுப்பாயிடுது. ஏதாவது பேசினாங்களா, ரசூலுல்லாஹ் திட்டினாங்களா, ஒன்றும் செய்யல. ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கோபம் வருது, முகம் லேசா கடுகடுப்பாகுது, முகத்தை திருப்பிக்கிறாங்க. தனக்கு முன்னாடி வந்த அந்த இரண்டு கண்களும் தெரியாத அந்த சஹாபியை விட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்ன நடக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவை இறக்கி வைக்கிறாங்க. அபஸ வ தவல்லா, அவர் கடுகடுத்தார், முகத்தை திருப்பி கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் செஞ்சதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அந்த மாதிரி செய்யாதீங்கன்றாங்க. அப்ப அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த சந்தேகம் கேட்டு வந்தாங்க இல்லையா, இரண்டு கண்களும் தெரியாத சஹாபி, அவங்க பேர் என்ன, அப்துல்லாஹ் இப்னு மக்தூம். அப்துல்லாஹ் இப்னு மக்தூம். அந்த இரண்டு கண்களும் தெரியாத சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு மக்தூம், அப்துல்லாஹ் இப்னு மக்தூம், அவங்கள முஸஅப் இப்னு உமைரோட சேர்த்து ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. இவங்க ரெண்டு பேரும், முஸஅப் இப்னு உமைர் தான் தாவா செய்வாரு, கூட துணைக்கு இவங்களும் வருவாங்க, இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போங்க அவங்க ஊருக்கு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு யத்ரிப் நகரத்திற்கு முஸஅப் இப்னு உமைர் தாவா செய்வதற்காக போறாங்க. ஒரு ஊர்ல போய் தாவா செய்யணும் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க, கல்வி உடையவர். அவருக்கு நிறைய வயசு இருக்கணும்லாம் கட்டாயம் இல்லை. சரியான கல்வி இருந்தா சிறு வயதுக்காரங்க கூட போய் தாவா செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் 40 வயசுக்காரங்க யாரையும் தேர்ந்தெடுத்து அனுப்பல, 45 வயசுக்காரங்க யாரையும் தேர்ந்தெடுத்து அனுப்பல. 25, 26 வயசுல இருந்த முஸஅப் இப்னு உமைரை தான் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. இன்னைக்கு நம்முடைய சகோதரர் பலர் என்ன செய்வாங்க, ஏதாவதுனாக்கா நீங்க வந்து மூத்தவங்கள்ட்ட போய் நின்னுக்குங்க, அவங்க பின்னாடி போய் நின்னுக்குங்க, கிபார் உலமாட்ட போய் நின்னுக்குங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா. கிபார்ங்கிறது கல்வியை பொறுத்து, வயசை பொறுத்து. அப்ப முஸஅப் இப்னு உமைர் சஹாபாக்கு மத்தியில கிபார்ல ஒருத்தராக இருந்தாங்க, கல்வியில சிறந்த ஒருத்தராக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல ஹிக்மத் இருந்துச்சு, ஞானம் இருந்தது. ஏன்னா முஸஅப் இப்னு உமைர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு 14-15 வயசுலாம் இருக்கும் போதும் கூட குறைஷிகளுடைய சபைகள் தான் போய் உட்காருவாங்க, ஆலோசனை சபைகள், ஷூரா மஷூரா நடக்கும் பாருங்க, அந்த சபைகள் உட்காருவாங்க. சின்ன வயசுக்காரங்க அவ்வளவு சீக்கிரம் உட்கார விட மாட்டாங்க. ஆனா முஸஅப் இப்னு உமைர் அந்த காலத்திலே உட்காருவாங்க. சின்ன வயசுலேயே அவங்களுடைய புத்தி கூர்மைக்கும் ஞானத்துக்கும் பேர் போனவங்க முஸஅப் இப்னு உமைர். அப்ப அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட போது இன்னும் சிறந்தவராக ஆனார். அந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் யத்ரிப் நகரத்துக்கு தாயியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. உள்ளூர்காரங்களுடைய துணையோட அவங்க தாவாவை ஆரம்பிக்கிறாங்க. வெளியூர்ல ஒருத்தர் வந்து நேரா ஊருக்குள்ள குதிச்சு தாவா ஆரம்பிக்கிறது இல்லை. அவங்க எப்படி செய்யறாங்க, அஸ்அத் இப்னு ஸுராரா என்ற யத்ரிப் நகரத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர், அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் சஹாபி. அஸ்அத் இப்னு ஸுராரா உடைய வழிகாட்டுதல்ல அவங்க அந்த ஊர்ல போய் தாவா செய்யறாங்க. ஏன்னா முஸஅப் இப்னு உமைர் யத்ரிப் நகரத்துக்காரர் கிடையாது, வெளியூர்காரர். அப்ப வெளியூர்காரங்க ஒரு ஊர்ல வந்து தாவா செய்யறதா இருந்தா எப்படி செய்யணும், உள்ளூர்காரங்களுடைய அந்த சப்போர்ட்டோட தான் செய்யணும். ஏற்கனவே 13 பேர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்லி இவங்களை கூட்டு போறாங்க. அப்ப அஸ்அத் இப்னு ஸுராரா யத்ரிப் நகரத்துல இருந்து இவங்களை கைட் பண்றாங்க. இந்த ஊருடைய தன்மை இது, இந்த ஊர்ல இந்த குடும்பம் முக்கியம், இந்த கோத்திரம் முக்கியம், இவங்க வந்துட்டா இந்த கோத்திரமே மாறிடும், இவங்க வந்துட்டா எதிர்ப்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியஸ்தர்களா பார்த்து தாவா செய்யறாங்க. முக்கியஸ்தர்கள் மட்டுமே எல்லார்கிட்டயுமே தாவா செய்யறாங்க, முக்கியஸ்தர்கள் இலக்கு வச்சும் தாவா செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் உஸைத் இப்னு ஹுதைர் என்ற ஒரு மனிதர், அந்த ஊர் யத்ரிபினுடைய மிக முக்கியமான நபர், முக்கியமான தலைவர்கள் உள்ளவர், அவர் வர்றார். என்ன எங்க ஊர்ல வந்து புதுசா குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோபமா கேட்கிறார். கையில ஒரு ஈட்டியோட வராரு. எங்க ஊர்ல வந்து குழப்பம் பண்றீங்களா, ஊருடைய அந்த கட்டுக்கோப்பை நீங்க வந்து உடைக்க பாக்குறீங்களா, புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஊரை சிதற அடிக்கிறீங்களா அப்படின்னு கோபமா கேட்கிறார். முஸஅப் இப்னு உமைர் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு யாராவது நம்ம தாவா செஞ்சுட்டு இருக்கும்போது கோபமா இருந்தால் நம்ம என்ன செய்வோம், திருப்பி நம்ம கோபமா பேசுவோம். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்படாது. ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பின தாயியாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அமைதியா நான் சொல்றதை கவனிச்சு கேட்கிறீங்களா, நான் சொல்றது சரியாக இருந்தால் அது உங்களுக்கு பலன் தரும், இல்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ கவனிக்கலாம் ஒண்ணு. அப்போ அந்த உஸைத் இப்னு ஹுதைர் என்ன செய்யறாங்க, சரி கவனிக்கிறேன் சொல்லுங்க அப்படின்றாங்க. மிக அழகான முறையில, அதே சமயத்துல ரொம்ப எளிமையாக
முஸ்அப் இப்னு உமைர் இஸ்லாமை எடுத்து வைக்கிறார். உஸைத் இப்னு ஹுதைர் அந்த இடத்திலேயே இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். யத்ரிப் நகரத்துடைய மிக முக்கியமான தலைவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குது? மற்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறார். அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க கவனிக்கிறாங்க, ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவங்க கவனிக்கிறாங்க. சஅத் இப்னு உபாதா இஸ்லாமுக்கு வருகிறார், சஅத் இப்னு முஆத் இஸ்லாமுக்கு வருகிறார். இப்ப யத்ரிப் நகரத்தினுடைய தன்மை எப்படி மாறுது? உஸைத் இப்னு ஹுதைர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், சஅத் இப்னு உபாதா இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், சஅத் இப்னு ஹஸ்ரஜ் சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு முஆத் இவங்கெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? அப்ப அவுஸ் ஹஸ்ரஜுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? அப்ப நம்ம மட்டும் எதுக்கு பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுஸ் சேர்ந்த ஹஸ்ரஜை சேர்ந்த பலரும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் யத்ரிப் நகரத்துக்கு போய் ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒருத்தராவது இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் இன்றைய தலைப்பாக வச்சது. ஒவ்வொரு இல்லத்திலும் இஸ்லாம் அப்படிங்கிறது முஸ்அப் இப்னு உமைர் யத்ரிப் நகரத்துக்கு போய் ஒரு வருடத்துக்குள்ளாக நடந்தது. ஒவ்வொரு இல்லத்திலும் ஒருத்தராவது இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தராவது இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். நபி வழி தாவா நடக்குது, அது ஒழுங்காக நடக்குதுன்னா இப்படி ரிசல்ட் வரும். ஆனா இன்றைக்கு சலஃபி தாவான்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் நம்மளை எப்படி நம்ப வச்சிருக்கிறாங்க? நம்ம என்னைக்கு சின்ன கூட்டமா தான் இருப்போம், நம்மளாம் குரபா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ரசூலுல்லாஹ் குரபா பத்தி அதிக அறிவிச்சாங்க. குரபானா என்ன? அந்நியர்கள். நம்ம என்னைக்குமே அந்நியர்களா தான் இருப்போம், மக்களுக்கு மத்தியில் நம்ம அந்நியர்களா இருப்போம், நம்ம சின்ன கூட்டமா தான் இருப்போம், எதிர்க்கிறவங்க எண்ணிக்கை பெருசா தான் இருப்போம் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் ஹதீஸை தப்பா புரிஞ்சுக்கிறது, திரிச்சு புரிஞ்சுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவியையும் வெற்றியையும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த தாவா நபி வழிப்படி இன்றைக்கு நாம் செய்தாலும் அந்த உதவியும் வெற்றியும் கட்டாயம் வரும். சரியாக நம்ம செஞ்சா, சரியான கல்வியோடு, சரியான அந்த பொறுமையோடு, ஃபிக்ஹோடு நம்ம அதை செய்யறோம் அப்படின்னா, எப்படி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்குள்ளாக ஊருடைய ஒவ்வொரு வீட்டிலும் இந்த தாவா நுழைவதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா நம்ம மார்க்கத்தையே தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சலஃப் மன்ஹஜ் அப்படிங்கிறதையே தலைகீழா போட்டு நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம சின்ன கூட்டமா இருப்போம் அப்படியெல்லாம் இல்ல. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு யத்ரிப் நகரத்துக்கு போய் தாவா செய்யறாங்க. ஒரே வருடத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒருவரால் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த ஊரே இஸ்லாமுக்கு தயாராயிடுச்சு. இப்ப அடுத்த ஹஜ், ஒரு ஹஜ் முடிச்சுதானே போறாங்க. அடுத்த ஹஜ்ஜுக்கு அதே அக்கபா இங்க 75 பேர் வர்றாங்க. போன வருஷம் அக்கபால 13 பேர் வந்தாங்க, இன்றைக்கு 75 பேர் வராங்க. அதுல 2 பெண்கள். இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நீங்க யத்ரிப் நகரத்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துருங்க, நாங்க பாதுகாக்கிறோம். முதல் வருஷம் அந்த வார்த்தையை சொல்லல, எங்களுக்கு தாவா சேர்த்துக்காக அனுப்புங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த தாவா எந்த அளவுக்கு வீரியமாக நடந்தது, அந்த ஊருடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருவரால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், அந்த ஊர் ஹிஜ்ரத்துக்கு தயாரானது. இப்போ என்ன சொல்றாங்க? நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம், நீங்க வாங்க. இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, உங்களையுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு கொடுக்கிறோம். அரபு உலகமே ஏற்று நின்னாலும் சரி, நாங்க பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று தைரியமாக வெளிப்படையாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், நாங்கள் தயார் என்று அவங்க சொல்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஒரே வருஷம் தான், ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம் தாவா ஒழுங்காக நடந்தால் ஊரே தலைகீழா மாறும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? தன்னுடைய மற்ற நபி தோழர்கள்ட்ட சொல்றாங்க, மக்காவில் இருந்த மற்றவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க இதுக்கப்புறம் யத்ரிபுக்கு ஹிஜ்ரத் போங்க. அதுக்கு முன்னாடி அபிசீனியாக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, யத்ரிபுக்கு போங்க அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரா அல்லது ஒரு 5-6 பேரா அப்படியே ரகசியமாக எல்லாம் போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படையா அறிவிச்சுட்டு போறாங்க, நான் யத்ரிபுக்கு போறேன், ஹிஜ்ரத் செய்யறேன், முடிஞ்சா தடுத்துங்க அப்படின்லாம் அறிவிப்பு செஞ்சுட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு ஹிஜ்ரத் செஞ்சு யத்ரிபுக்கு போயிடுறாங்க. அவங்க யத்ரிபுக்கு போய் சேர்ந்த பிறகு யத்ரிப் அப்படிங்கிற ஊருடைய பெயர் மாற்றப்படுது. என்னவாக மாறிச்சு? மதீனத்து நபி. மதீனா அப்படின்னா ஊருன்னு அர்த்தம், டவுன் அல்லது சிட்டி, அதுக்கு மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க. மதீனத்து நபி, நபியனுடைய ஊர், அதை சுருக்கமா மதீனா அப்படின்னு சொல்றாங்க. யத்ரிப் யாருடைய ஊரா மாறிச்சு? மதீனத்து நபி. எப்படி மாறிச்சு? தாவா மூலமாக. எத்தனை வருஷம் தாவா மூலமா மாறிச்சு?
ஒரே வருஷம் தாவா. ஒரு வருஷம் தாவாவில் இஸ்லாமே இல்லாத ஊர் இஸ்லாமுக்கு பாதுகாப்பான ஊராக மாறுச்சு. நீங்க இங்க ஹிஜ்ரத் செஞ்சு வாங்க, நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வெளிப்படையா சொல்ற அளவுக்கு வந்தது. நிஜமாவே ஹிஜ்ரத் நடந்தது. நூற்றுக்கணக்கான சஹாபா அங்கே ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க மக்காவில் இருந்து. ரசூலுல்லாஹ் மட்டும் போல. பத்ர்ல போகும்போது எவ்வளவு சஹாபா போனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிருன் அன்சார் இந்த இரண்டு தரப்பையும் புகழ்ந்து சொல்வாங்க. அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது சூரால சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 100வது ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். முஹாஜிருன்னா யாரு? யார் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களோ அவங்களுக்கு முஹாஜிர் அப்படின்னு பேர். ஒருத்தரா இருந்தா முஹாஜிர்னு சொல்லுவோம், நிறைய பேர் இருந்தா முஹாஜிரூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க இல்லையா, உதவிக்கு என்ன பேரு? நுஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் உதவி செய்யறா அவருக்கு பேர் அன்சாரி. நம்மளை சுத்தி நிறைய பேருக்கு அன்சாரின்னு பேர் இருக்குது இல்லையா, அன்சாரிக்கு அர்த்தம் அதுதான். அதனுடைய பன்மை தான் அன்சார். உதவி செய்யக்கூடிய நிறைய பேர் தான் அன்சார். யார் நஸ்ர் செய்யறாங்களோ, நுஸ்ரா செய்யறாங்களோ அவங்களுக்கு அன்சார் அப்படின்னு பேர். முஹாஜிருன் அன்சார். முஹாஜிருன்னா பொதுவாக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு குடியேறவங்கள சொல்லுவோம். மற்ற பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. பொதுவாக மக்காவில் இருந்து இஸ்லாமுக்காக ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவங்களுக்கு முஹாஜிருன் அப்படின்னு பேர். மதீனாவிலேயே பிறந்து வளர்ந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முஹாஜிருனுக்கு உதவி செஞ்சாங்க பாருங்க, உதவியும் பாதுகாப்பும் செஞ்சாங்க பாருங்க, அவங்களுக்கு அன்சார் அப்படின்னு பேர். இந்த முஹாஜிருன் அன்சார் இந்த இரண்டுத்துக்கும் பாலமாக இருந்தது யார்? முஸ்அப் இப்னு உமைர். அவங்க ஒரு முஹாஜிர் தான், அவங்க தாய். அவங்க போய்தான் அன்சார்ன்ற ஒரு கூட்டமே உருவாகுது. பிஇذنில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. ரசூலுல்லாஹ்க்கு போய் தாவா செய்யல, ரசூலுல்லாஹ் சார்பாக ஒரு தாயி, ஒரு அழைப்பாளர் முஸ்அப் இப்னு உமைர் யஸ்ரிபுக்கு போனாங்க. அந்த ஒரு நபருடைய தாவா அந்த அந்த ஊர்ல ஒவ்வொரு இல்லத்திலும் இஸ்லாம். ஒரே வருஷத்துல, அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துல அந்த ஊரே தாருல் ஹிஜ்ராவாக, ஹிஜ்ரத்துக்குரிய ஊராக மாறியது. அப்புறம் ரசூலுல்லாஹ் அங்க போறாங்க, மதீனத்து நபியாக மாறியது. யஸ்ரிப் என்ற ஊர் தாருல் ஹிஜ்ராவாக, அதற்கு அடுத்தது மதீனத்து நபியாக, நபியுடைய ஊராக மாறதுக்கு 2 வருஷம் தான் ஆச்சு. ஒரு வருஷத்துல தாவா, ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாம். அதற்கு அடுத்தது மக்காவில இருந்து எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. அந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடுறாங்க. அப்ப இந்த தாவா வலுவாக நிலைநாட்டப்பட்டது. 13 வருடங்கள் நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த ஊர்ல தாவா செஞ்சாங்க. அந்த ஊர்ல கடும் எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நாட்டம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரும் கருணை யத்ரிப் நகரத்துக்கு இருந்துச்சு. அந்த மக்கள் பிடிவாதமாக இல்லை, காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தாங்க. சரியான முறையில ஹிக்மத்தோடு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தாவா செஞ்சாங்க. ஒரே வருஷத்துல ஊருடைய முக்கியஸ்தர்கள் பலரும் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஒவ்வொரு இல்லத்திலும் இஸ்லாம் வந்தது. அடுத்த ஒரு வருஷத்துல ஊருடைய பெரும்பான்மை இஸ்லாமாக வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து யத்ரிபுக்கு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அது மதீனத்து நபி, நபியினுடைய ஊராக ஆச்சு. சுருக்கமா மதீனாவாக மாறி போனது. ஏற்கனவே ஒருத்தர் ராஜாவாகவும் வச்சிருந்தாங்க இல்லையா, ஹவுஸ் ஹஸரஜ் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை முடிஞ்சு சமாதானத்துக்கு வந்தாங்க. ஒருத்தர் அரசனாக்கணும், ராஜாவாக்கணும் முடிவு பண்ணியிருந்தாங்க. அவன் பேர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவன் பயங்கர அப்செட். ஏன்னா நம்மளை ஊருக்கே ராஜா வாக்குறாங்க, திடீர்னு இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ஒருத்தர் வந்தாரு, இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாமுக்கு போயிட்டாங்க. அதை தொடர்ந்த 2 வருஷத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இன்னைக்கு இந்த ஊர் அவங்களுக்கு தலைவராயிட்டு எடுத்துருச்சு. இந்த ஊரே அவங்களுடைய ஊரா மாறிடுச்சு, மதீனத்து நபியாக மாறிடுச்சு. அப்ப நம்ம ஒரு காலத்திலும் அரசனாக ஆக முடியாது அப்படின்ற அவனுக்கு மனசு உடஞ்சி போச்சு. என்ன செய்யறான்? அவன் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும் தான் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அவனுக்கு சத்தியத்துடைய தேடுதல்லாம் இல்லை. வேற வழி இல்லாம இஸ்லாம் ஏத்துக்கிட்டான். பெரும்பான்மை இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க, நம்மளும் ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம இஸ்லாம் ஏத்துக்கிட்டான். ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை. அவன் தான் முனாஃபிக்குடைய தலைவனாக ஆனான். ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா வாழ்க்கையை படிக்கும் போது தெரியும், முனாஃபிக்குடைய தலைவன் யார்? இவன் தான், அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அப்ப இந்த சுருக்கமான இந்த ஒரு வரலாறுல நம்ம என்ன பார்க்கிறோம்? மக்காவில் முஷ்ரிக்குகள் இருந்தாங்க, முஸ்லிம்கள் இருந்தாங்க. மதீனாவிலேயும் முஷ்ரிக்குகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இஸ்லாமுக்கு வந்தாங்க. மதீனாவில் தான் முனாஃபிக்ங்கிற ஒரு கூட்டமே முதல்ல உருவாகுது. முனாஃபிக்னா யாரு? அவங்க உள்ளத்துல இஸ்லாம் இருக்காது, ஈமான் இருக்காது. ஆனா சில நிர்பந்தங்களுக்காக அவங்க முஸ்லீம் மாதிரி காமிச்சுக்குவாங்க. அவங்க பேச்சுல முஸ்லீம் தனி அறிவிச்சுக்குவாங்க. முஸ்லீம் மாதிரி தோற்றமும் இருக்கும்.
முஸ்லிம்களோட பள்ளிவாசல் கூட வருவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக்குகள் மஸ்ஜிதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பின்னாடி நின்று தொழுகெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த முனாஃபிக்குங்கிற கூட்டம் எப்போ உருவாகுது? முஸ்லிம்கள் எங்க கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் முனாஃபிக் என்ற கூட்டம் உருவாகாது. மக்காவில் முனாஃபிக் என்ற கூட்டம் உருவாகவே இல்லை. ஏன்? அங்கே வந்து முஸ்லிமா இருக்கிறதே கஷ்டம். ஒருத்தர் ஈமான் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் மக்காவில் அவர் வந்து முஸ்லிமாக இருக்க முடியும். ஆனா மதீனால அப்படி கிடையாது. மதீனா வந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையான ஊராயிடுச்சு. முஸ்லிம்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. இப்ப இந்த இடத்துல யாருடைய உள்ளத்துல இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை, அவங்க கூட முஸ்லிமா காண்பித்துக் கொள்ள முடியும். ஏன்னா இங்க இஸ்லாமுக்கு எதிர்ப்பு கிடையாது. அப்ப முனாஃபிக்குகள் எங்க உருவாவாங்க? தாவா வலுவான பிறகுதான் உருவாவாங்க. தாவாவுக்கு சவால் இருக்கும்போது, தாவா எதிர்ப்பை சந்திக்கும் போதெல்லாம் முனாஃபிக் என்றெல்லாம் வந்து வரமாட்டாங்க. ஒன்னு இருந்தா முஸ்லிமா இருப்பாங்க, இல்லைன்னா காஃபிராக இருப்பாங்க. தாவா வலுவடைஞ்சிட்ட பிறகுதான் முனாஃபிக்குகள் உருவாவாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு என்ன அப்படின்னா, இன்றைய தலைப்பு என்ன? ஒவ்வொரு இல்லத்திலும் இஸ்லாம். அது எப்படி நடந்தது? ஒரே ஒரு நபித்தோழர், அவருடைய ஒழுங்கான தாவா எவ்வளவு காலம் எடுத்தது? ஒரே வருடம். ஒரே வருடத்துல ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு வருடத்திலாவது இஸ்லாம் வந்து சேர்ந்தது. அவன் ஏத்துக்கிட்டான், முஸ்லிமான. ஒவ்வொரு வீட்டுல ஒருத்தராவது முஸ்லிமான. ஒரே வருடத்துடைய தாவா. அப்படி சேரும்போது என்ன நடந்துச்சு? அந்த ஊர் எப்படி மாறுச்சு? யத்ரிப் என்ற ஊரில் இருந்து மதீனத்து நபி, நபியினுடைய ஊராக மாறுச்சு. தான் நபியுடைய ஊர் தயாரான வரலாறு. இப்ப நபிக்கு ஒரு ஊரை தயார்படுத்துறதுக்கு எவ்வளவு காலம் ஆச்சு? ஒரே வருடம். இந்த ஊர் நபியினுடைய சுன்னத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எத்தனை வருஷம் தாவா செய்ய வேண்டியிருக்கும்? நம்ம ஊர் இன்னைக்கு இருக்கிற இந்த ஊரை பத்தி பேசுறேன், நான் யத்ரிபை பத்தி பேசுறேன். யத்ரிப் ஒரே வருஷத்துல இஸ்லாமுக்கான அடிப்படை வச்சு 2 வருஷத்துல யத்ரிப் முஸ்லிம் மதீனத்து நபி, நபியின் ஊராக ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு ஊரும் அந்த மாதிரி மாற முடியும். நபியை இன்னைக்கு நம்ம கூப்பிட முடியாது. ஆனா நபியுடைய சுன்னாவை, நபி வழியை நம்முடைய ஊர்களில் நிலைநாட்ட முடியும். நபி வழியை கொண்டு வர்றதுதான் நம்ம ஊருக்கு நபியை கொண்டு வர்றது. மௌலூத் ஓதுறது இல்லை. மௌலூத் ஓத முடியும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க இல்லையா? மௌலூத் ஓதுற ஊருக்கு பாருங்க, மௌலூத் மஜ்லிஸ் இருக்கும், மௌலூத் சபை. திடீர்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஏச்சி நின்றுக்குவாங்க, கை கட்டிக்குவாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் வராங்க, ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வராங்களாம். இன்னும் உங்க ஊருக்கு ரசூலுல்லாஹை கொண்டு வரணுமா? இன்னைக்கு எப்படி கொண்டு வர முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கொண்டு வரதுதான். அந்த நபி வழி அடிப்படையிலான வாழ்க்கை முறையை நம்ம ஊர்ல நிலைநாட்டுறது தான் நபியை நம்ம ஊருக்கு கொண்டு வர்றது. நமக்கு ஆசையா இருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துல நம்ம இருந்தா, நம்ம வந்து எத்தனை வாசிகளா இருந்தா நாமளும் அன்சார்ல ஒருத்தரா இருப்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த ஆசை உண்டா? இன்னைக்கு அன்னைக்கு நம்ம இல்லை, இன்னைக்கு இந்த ஊர்ல தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அன்சார் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா? எப்படி? ஆமா, நபியை கொண்டு வர முடியாது, நபியுடைய சுன்னத்தை கொண்டு வரும். இந்த ஊரே நபி வழியை பின்பற்றக்கூடிய ஊராக இன்ஷா அல்லாஹ் ஆக்கலாம். எவ்வளவு காலம் எடுக்கும்? 30-40 வருஷமா சரியான முறையில சேர்ந்தா ஒரு இடத்துல கூட நடக்கும். எல்லா நாடுகளும் நடக்கும். அப்ப அந்த கல்வியின் முதல்ல நமக்கு வரணும். அந்த கல்வி, அந்த ஞானம் நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம சரியான முறையில் இறங்கி வேலை செஞ்சோம்னா அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு அந்த கல்வி வரணும். அதுக்காக தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷமா? கடந்த நாங்கள் வந்து சலஃபி ஆகி 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படியா? சஹாபால எவ்வளவு பொறுமையாலும் கத்துக்கல. இதுக்கு பேர் பொறுமையே கிடையாது, இது அலட்சியம். சரி, நமக்கு வந்து நபி வழி தெரிஞ்சிருச்சு. எத்தனை தனிநபர்களை சந்திச்சு நம்ம தாவா செஞ்சோம்? முஸஅப் இப்னு உமைர் ஒவ்வொரு வீடா போய் செஞ்சாங்க. நம்ம எத்தனை வீட்டுக்கு போயிருக்கிறோம்? எத்தனை வீட்டுக்கு போயிருப்போம்? நான் 10 வீட்டுக்கு போய் சொன்னேன், சொல்ல முடியுமா நம்மளால? என்னைக்கு அதை செய்யறோமோ அன்னைக்கு தான் நம்ம சஹாபாவுடைய அந்த மன்னேஜில் இருக்கிறோம்னு அர்த்தம். நபித்தோடைய மன்னேஜுங்கிறது என்ன? தான் எந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்டார்களோ அதை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சென்றது தான் நபித்தோடைய மன்னேஜ். ஒவ்வொரு தனிநபரை சந்திச்சு அவங்களுக்கு இஸ்லாமை சொல்லி, இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த நபி வழியை பின்பற்றுங்க என்று சொல்றது தான் நபித்தோடைய மன்னேஜ். இன்னைக்கு நமக்கு நபித்தோடைய மன்னேஜையே வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறார். சஹாபா வழிமுறை, சஹாபா வழிமுறை நம்மகிட்ட சொல்றாங்க. சஹாபா வழிமுறைன்றது என்ன? ஒன்மை சிங்க சும்மா இருக்கிறது, யாருக்கிட்டையும் இந்த ஹக்கை, இந்த சத்தியத்தை கொண்டு போகாம நமக்குள்ளே வச்சுக்கிறது. இதுக்கு பேர சஹாபாவுடைய மன்னேஜ். இப்படிதான் சஹாபா இருந்தாங்களா?
கற்றுக்கொண்டார்களோ அதை எந்த மாற்றமும் இல்லாமல் திரித்தலும் இல்லாமல் மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. கொஞ்சமா இருந்தாலும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, என்னிடமிருந்து ஒரே ஒரு ஆயத்தை நீங்க பெற்றுக்கொண்டால் அந்த மக்கள்கிட்ட தெளிவா அறிவிச்சிருங்கன்னு. அந்த ஒரு ஆயத்தை ஒழுங்காக தெரிஞ்சு மாட்டாங்க. அது ஒழுங்கான முறையில் மக்கள்கிட்ட சொன்னாங்க. தன்னுடைய சொந்த கருத்தெல்லாம் கலக்காம சொன்னாங்க. அதுதான் செய்யும். நான் கரைச்சு குடிச்சிட்ட பிறகு தான், மார்க்கத்தை கரைச்சு குடிச்சு நான் அல்லாமாவாக ஆன பிறகு தான் தாவத் இறங்கணும்னா நீங்க இறங்க மாட்டீங்க. நபித்தோருடைய முறை இது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோருடைய தயாரித்த முறையினுடைய ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒற்றை நபருடைய தாவா, ஒட்டுமொத்த ஊருமே இஸ்லாமுக்கு வந்தது. ஒரே வருடத்தில் இஸ்லாமுடைய அடிப்படை அங்கே போடப்பட்டது. சும்மா போடப்படல, ஹிஜ்ரத்துக்கான ஊராக தாவத் ஹிஜ்ராவாக அது மாறியது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு மதீனத்துன் நபியாக மாறியது. ஒரு ஊரை மாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு நூற்றாண்டுலாம் தேவையில்லை. சரியாக தாவா செஞ்சா 1 வருஷம் 2 வருஷம் போதும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த சரியான தாவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த தாவாவை, நபி தோழர்கள் செய்த அந்த தாவாவை செய்யறதுக்கு நீங்களும் நானும் தயாரா இருக்கிறோமா? சும்மா ஒரு கேள்வியா கேட்கல, நிஜமான கேள்வி கேட்கிறேன். உரையில ஒரு ஆக்ரோஷமா கேட்கறதுக்கு மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதை செய்யறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? செய்யணும். அப்போ அதை கத்துக்கணும். கத்து முடிச்ச பிறகு தான் தாவானே இல்லை. என்றைக்கு கற்றுக்கொண்டு முடிப்போம்? மௌத்தார வரைக்கும் அது நடக்காது. கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தாவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்முடைய சொந்த கருத்துக்களை கறக்காம செய்யணும். அதான் முக்கியம். 1. 2வது மக்களை சந்திக்கணும். தனிநபர்கள் சந்திப்புங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். நம்மளே சந்திக்கிறதே மாசத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது அப்படின்னா என்றைக்கு நம்ம தாவாவை நிலைநாட்டும்? போன மாசம் நம்மளாம் ஒன்றா உட்கார்ந்தோம், அதோட இந்த மாசம் இன்னைக்கு ஒன்றா உட்கார்ந்து இருக்கிறோம், நாளைக்கு உட்காருவோம். இப்படி நடந்தா இதுக்கு பேர் தாவாவா? இப்படிதான் சஹாபா இருந்தாங்களா? ஊரே எதிர்த்தப்போ ரகசியமா போய் அல்கமனுடைய வீட்டில் உட்கார்ந்து இஸ்லாமை கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு யார் உங்களை எதிர்க்கிறாங்க? யார் நீங்க படிக்கிறத தடுக்கிறாங்க? இல்லையே. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அந்த கல்வி தேடி வருது. யார் நம்மளை சஹாபா சந்திச்ச மாதிரி கஷ்டங்களை சந்திக்க வைக்கிறாங்க? யாராவது பிலால் ரலியல்லாஹு குடும்பப்படுத்தின மாதிரி நெஞ்சு மேல பாறை தூக்கி வச்சாங்களா? சவுக்கால அடிச்சாங்களா? பாலைவன மணல்ல போட்டு புரட்டினாங்களா? இல்ல இந்த யாசிர் சுமையாவை கொலை செஞ்ச மாதிரி ஈட்டியால நம்மளை யாராவது குத்தி கொலை செஞ்சுட்டாங்களா? என்ன கஷ்டத்தை சந்திக்கிறோம்? நம்ம தாவா செய்யாம பயந்து பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் பயமா? அலட்சியமா? உண்மையில அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துக்கு, இஸ்லாமுக்கு நன்றியோட இருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? நமக்கு கிடைச்ச இந்த நன்மை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஒரு துடிப்போட எல்லார்கிட்டும் அதை கொண்டு போயிருப்போமா? ஆனா அதை செய்யறோமா? நம்ம இல்லையே. அப்ப உண்மையில நம்ம நன்றியோட இருக்கிறோம். وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலையா? அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்தை இஸ்லாமை ஃபஹத்திஸ் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இல்லையா? அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறோமா? இல்ல. அல்லாஹ் எதை கொடுத்தாங்களோ அதை நம்ம மறைச்சு வச்சிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் கல்வியை மறைக்கிறது. இதுக்கு தான் நரக நெருப்பாலான கடிவாளம் முகத்துல போடப்படும். சுனன் அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ். நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக கூடாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக கூடாது. கல்வியே இல்லாம தாவா செய்யறதும் தப்பு தான். இருக்கிற கல்வியை மறைச்சு யாருக்குமே தாவா கொண்டு போகாம வச்சிருக்கிறது தவறு தான். நம்முடைய லெவல் எல்லாம் அந்த லெவலுக்கு உட்பட்டு தாவா செய்ய தெரியும். உண்மையிலே நபித்தோருடைய வழிமுறையை பின்பற்றதாக இருந்தால் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நடைமுறைப்படுத்தணும். கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள தாவா செய்யும். நபித்தோருடைய வழிமுறைப்படி செய்தார். இந்த ஒரு நபித்தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டு செய்தார். இன்னும் ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வீட்டிலும் இந்த தாவா போய் சேரும் இன்ஷா அல்லாஹ். சேர்க்கறதுக்கு நீங்க ரெடியா? இறங்கி செய்யணும். நான் உங்களுக்கு ஒரு சவாலாக இதை சொல்றேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கான சாட்சியாக நான் நிற்பேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இல்ல, நிச்சயமா அல்லாஹ் சாட்சியா நிற்க தான் இருக்க போறார். உங்களுக்கு எதிரான சாட்சியாக நான் நிற்பேனா என்பதை நீங்க எந்த வகையில் இறங்கி தாவா செய்யறீங்கிறது தான் நிரூபிக்கும். இத்தனை நாள் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கலாம், தாவா இப்படி தாவா அப்படின்னு. இதோ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போதே ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் செய்த அந்த தாவாவில் இருந்து உங்களுக்கு நான் ஆதாரத்தை முன் வச்சிருக்கிறேன். நீங்க இதற்கு பிறகு இறங்கி தாவா செய்யல அப்படின்னா, அதற்குரிய முயற்சிகளை எடுக்கல அப்படின்னா, நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது உங்களுக்கு எதிரான சாட்சியாக போய் நிற்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சு இதை ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் சொல்றேன்.
எந்த நேமத்தை அல்லாஹ் கொடுத்தாங்களோ அந்த நேமத்தை எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு உறுதியோடு இறங்கி தாவா செய்யுங்க. இந்த தீன் அல்லாஹ்வுடையது. இந்த தீனுக்கு நஸ்ரும் ஃபத்ஹும் உதவியும் வெற்றியும் கொடுக்கிறது அல்லாஹ் வாக்குறுதியாக கொடுத்தது. நீங்க இறங்கி செஞ்சா தான் அது நடக்கும். இறங்கி செய்யுங்க, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரதை பார்ப்பீங்க. இந்த தாவா இந்த ஊர்ல நிலைநாட்டப்படுறதை நீங்க பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கான உதவியும் வெற்றியும் அல்லாஹ் உங்க எல்லாரும் தரும் என்று துவா செய்து இந்த நினைவூட்டலை இதோடு நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.